வணக்கம் ஜெயா டிவி வியூவர்ஸ். உங்களுக்காக ரெண்டு சூப்பர் ரெசிபி நாங்கள் செய்கிறதுக்காக ஒரு அருமையான லொக்கேஷன் வந்திருக்கோம். இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளை சுற்றி எல்லாமே வாட்டர் லாக்கிங். இதில் இன்னொரு டேஞ்சரஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வர பார்த்து ஒரு இடம் மேடாக இருக்குது, ஒரு இடம் பள்ளமாக இருக்குது. எங்கே பள்ளம் இருக்குன்றத நாம் செக் பண்ணி தான் நடக்கணும். அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரஸான இடம்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், அதுக்காக தான் ஆழத்தை பார்க்கக்கூடிய நவீன மிஷின் நான் ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த குச்சி இல்லாமலாம் போகிறது ரொம்ப 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 டேஞ்சரஸ். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஐயோன்னு போயிட்டே இருக்குது. அவ்வளோதான், குச்சி இல்லை. அங்கே நீங்கள் கடப்பா போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி போயிடும் போல், அவ்வளோ ஆழமாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு அருமையான லொக்கேஷன் தேட போகிறோம். அந்த லொக்கேஷனில் நாம் ஒரு சூப்பர் ரெண்டு சீஃபுட் கூட சொல்ல வேண்டாம், ஒரு ஃபிஷ் ரெசிபி. என்ன ஃபிஷ் என்ன ரெசிபி, இது எல்லாமே ஸ்பாட்டுக்கு வந்தோடனே சொல்கிறேன். ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப 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 ஃபேவரட்டான டிஷ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது. ஸோ ஒரு ஸ்பாட்டை தேடி கண்டுபிடிக்கிறோம், குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல பள்ளம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எந்த இடம் தெரியலையே. உசுரை கையில் பிடிச்சிட்டு வர மாதிரி பைக்கை கையில் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த கொம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் மருகையா சாலா ஆடுவாங்களே அந்த மாதிரி. இங்கே பாருங்க, எந்த மாதிரி ஒரு கையில் பைக்கு ஒரு கையில் குச்சி. அண்ட் இந்த கரெக்டாக ஐயோ நான் சொல்கிறதுக்கு என்னங்க, இது சேரு புதக்குன்னு இழுக்குது உள்ளே. எங்கேயாவது புதக்குழி இருந்து டபக்குன்னு உள்ளே போயிட்டலாம் என் நிலமை, எங்களுடைய கைமணத்தோட நிலமை, உங்களோட நிலமை, நாங்கள் உங்களுக்காக பண்ணுற ரெசிபியோட நிலமை. இப்படிலாம் வளர்றோம் பார்த்தீங்களா? ஏன்னா ஆழம் அப்படி, வந்த இடம் அப்படி. எப்படிலாம் பார்த்தீங்களா, ஹார்ட் வெளில வந்து விழுற மாதிரி. நான் நார்மலாக தானே இருக்குன்னு வந்தால் டபக்குன்னு ஆழமாக இருக்குது, சேராக இருக்குது. இது எந்த இடனே தெரியலையே. உசுரோட ஊடு போய் சேருவேனா, இல்லை நான் டிஸ்ஸு பண்ண வந்து நானே டிஸ்ஸாக மாறுவேனா, ஒன்றும் தெரில. ஆனால் பயமாக தான் இருக்குது உண்மைக்குமே. 2 செகண்டு அல்லு இல்லை, என்ன தண்ணினே தெரியலையே. இப்படி நம்மளை புலம்பு விட்டு போயிட்டாங்களே. டைரக்ஷன் டீம் யாரையும் காணோம். எனக்கு கூட வந்த க்ரூ எங்கே இருக்காங்கன்னு தெரில. நாம் என்ன பண்ணலான்னா, இவங்க போயிட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு வரட்டும். அதுக்குள்ளே அந்த தெரியுதுல திட்டு, அது மேலே போயிட்டு குட் பாயாக உட்காந்துக்கலாம். இங்கே போனால் வழுக்குது, அங்கே போனால் புதையுது, அந்தாண்ட போனால் ஆழமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம ஆள் இல்லை. ஏன்னா நாம்ளே ஒரு வீக் பாடி, அதுவும் இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய ரிஸ்க். நோ 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 நம்ம வந்தோமா, ஒரு எபிசோடுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணோமா, சமைச்சோமா, போனோமான்னு இருக்கணும். ஃபைனலாக ஏதோ லொக்கேஷன் ஃபைன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்ற சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சாலும் நம்ம மக்கள் விட மாட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நான் சொன்னல, தாமரை குளம் மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், தாமரை இலைலாம் இருக்குது. இந்த இடமே கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்குது. பட் நாம் எதுக்கும் அசர மாட்டோம், எதுக்கும் அஞ்ச மாட்டோம், வந்த வேலையை செய்கிறோம். என்ன ஒன்று, போடுற இடமாவது தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வெளியில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணியில் நடந்து நொந்து போயிட்டேன். ஐயோ, தண்ணியில் போடுற மாதிரியே இருக்குது. சரி, ஓகே, அங்கேயே போய் சமைப்போம், ஒரு அருமையான டிஷ்ஷை கொடுப்போம். ஸோ நாம் கைமணத்துக்காக ஒரு அருமையான லொக்கேஷனில் வந்து உட்காந்தாச்சு. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச 2 சூப்பர் டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்ஷுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஃபிஷ் 65னா உடனே உங்கள் மைண்டுக்கு வர வேண்டிய டிஷ் இதுவாக தான் இருக்கும். எஸ், நாம் இன்றைக்கி பண்ண போகிறது நெத்திலி மீன் 65. அது கூட இன்னொரு நெத்திலி ரவா ஃப்ரை பண்ண போகிறேன். ரவா ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளாக 3 இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு அருமையான ரவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி 65 கிறிஸ்பியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் 65 வேணும் உங்களுக்கு நெத்திலி மீன்லனா இதுதான் ரெசிபி. நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நெத்திலி மீனை எடுத்து அதோட தலையை கிள்ளிட்டு
நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ண பார்த்து அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அந்த நெத்திலி மீன் தான் நம்ம முன்னாடி இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 65க்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில்லி பவுடர் முடிஞ்ச அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கலர்லேயே ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்பைஸ் லெவலில் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். கலர்லேயும் ரிச்சாக இருக்கும், ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நான் இப்போ எடுத்துருக்கிறது. ஸோ இதை நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம என்னவே க்ளீன் பண்ண பார்த்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ண பார்த்து சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மல்லித்தூள். எப்போ பார்த்தாலும் நீங்கள் மல்லித்தூள் வந்து இந்த மாதிரி 65க்கெலாம் எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் நீங்கள் மல்லித்தூள் எடுத்தாலே போதுமானது. நிறைய எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அண்ட் ஃபார் ஷுவர் எனி சீ ஃபுட் லெமன் இல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ நல்லா ஒரு டேங்கியாக முறுமுறுன்னு பண்ணுறதுக்கு தேவையான லெமன் ஜூஸை புழிஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் இதில் சேர்க்க போகிறோம். எண்ணெயை சேர்த்தாச்சு. லாஸ்ட் மிகப்பெரிய மசாலாக்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 65க்கு தேவையான உப்பு ப்ளஸ் பெப்பர் பவுடர். இப்போ இதை ஆட் பண்ணி முடித்த உடனே ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு தேவையான ஃப்ளாரு எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். அண்ட் நார்மலாக வந்து இதில் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்ன்ஃப்ளவர் தான் அதிகமாக சேர்ப்பாங்க, மைதா கம்மியாக சேர்ப்பாங்க, கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளார் சேர்த்துப்பாங்க. அதே ரெசிபியில் தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். நிறைய குவான்டிட்டியாக பண்ணுறீங்க, ரொம்ப நிறைய பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வேணால் கொஞ்சமாக எக்ஸ் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். சில பேர் தயிர் கூட சேர்ப்பாங்க. இப்போ நம்ம இது ஜென்டலாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பவுடர்ஸ், அதாவது ஃப்ளாரெலாம் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான சோள மாவு, சோள மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மைதா ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். மைதா வந்து ஒரு 100 கிராம் நீங்கள் வந்து சோள மாவு சேர்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் மேக்ஸிமம் மைதா இருந்தால் போதும். ஸோ நான் எடுத்துருக்கிறதுக்கு கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரைஸ் ஃப்ளார். சில பேர் வந்து கடல மாவு ஆட் பண்ணுவாங்க, அது டோட்டலி ஆப்ஷனல். இந்த மாதிரி 65 எஸ்பெஷலி இந்த முள் இருக்கக்கூடிய மீன் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோன்னா அது மொறுன்னு இருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னா இந்த எண்ணெய் அது கூட நம்ம சேர்த்த சோள மாவு, மைதா எல்லாம் சேர்த்து ஒரு மேஜிக் உண்டாக்கும். சில பேர் சோடா உப்பு சேர்ப்பாங்க, ஆனால் அது சேர்க்காம நம்ம பண்ணாலுமே கிறிஸ்பியாக தான் வரப்போகுது. இப்போ நம்ம இதை நல்லா பிரட்டி விட்டுக்கு போகிறோம். வேணும்னா தண்ணி தெளிக்கலாம். முன்னாடி
சார் என்ன ஒரு ஃபீலிங் பார்த்தீங்களா? அப்படியே தண்ணிக்கு நடுவுலேயே உட்காந்து எவ்வளோ தைரியமாக எண்ணெய் கடாயை வச்சு அந்த கடாயில் நம்ம மேரினேட் பண்ண நெத்திலி மீனை வறுத்து எடுத்து, ஓ மை காட், அருமையான மாலை பொழுதில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்களும் எல்லாமே பண்ணுறோம், ஆனால் வந்து நாங்கள் பண்ணால் மட்டும் பஜ்ஜி மாதிரி வருது, ஹோட்டலில் போட்டால் மட்டும் முறுமுறுன்னு வருது. ரீசன் என்னென்னா, அங்கே யூஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் ப்ளஸ் அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ். இந்த மாதிரி 65 பண்ண பார்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறது, அண்ட் எதுக்கு வந்து நம்ம கடல மாவு சேர்க்கலாம், எதுக்கு சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் இதை விட முக்கியமாக ஆயில் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்பவும் ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது, ரொம்பவும் லோ ஃப்ளேமும் வைக்கக்கூடாது. பாருங்கள், முறுன்னு இருக்கிறோம் பாருங்க. நல்லா குக் ஆகிட்டானா இன்னும் சூப்பராக இருக்கும். மீன் சும்மா அப்படியே கிறிஸ்பியாக முறுன்னு இருக்கிறதுக்கு, ப்ளஸ் அந்த கலர் அண்ட் பேட்டரும் அதிகமாக இருக்கக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும். பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் எடுக்க பார்த்தே ஃபீல் ஆகுது நல்லா அது கிறிஸ்பியாக இருக்கிறது. நம்ம எல்லா மீனும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா முறுன்னு நம்ம நெத்திலி மீனை வறுத்து எடுத்தாச்சு. ஸோ இவங்களாம் லாஸ்ட் பேட்ச் எடுத்துகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த மீனோட டெக்ஸ்சர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ முறுன்னு இருக்குது பாருங்களேன். நல்லா கிறிஸ்பியாக வேறு லெவலில் இருக்கிறான் பாருங்கள். இவன் தான் ஹோட்டல் ஸ்டைல் நெத்திலி மீன் 65. ஸோ இதில் லாஸ்ட் பேட்ச் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது. அவ்வளோதான். ஸோ அந்த கருவேப்பிலையை இப்படியே ஆயிலில் வச்சிங்கன்னா, இது ஹீட் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, அதனால் வைக்கிறேன். வீட்டிலலாம் இப்படிலாம் பண்ணாதீங்க. போட்டுட்டு எடுத்து ஓடியே போயிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்டில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த ஆயிலில் இருக்க டெம்பரேச்சரே போதுமானது. பட் திஸ் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிலாம் இல்லைன்றதை தாண்டி என்னால் இது ஹேண்டில் பண்ண முடியுன்றதுனால இப்படி பண்ணுறேன். ஓ மை காடுன்னு இருக்குது பாருங்கள். அது கூட ஒரு லெமன். இப்போ ஃபைனல் டச், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்து மலைச்சாரல் மாதிரி மலன்னு போட்டு விட்டுறணும். மேலே போட்டு விட்டோன்னா அதுலேருந்து ஒரு காரம் வரும் பாருங்கள். யோசிச்சு பாருங்களேன், நல்லா கிறிஸ்பியாக மீன், அதுக்கு மேலே அந்த பெப்பர், அதுக்கு மேலே அந்த லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டோன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்கக்கூடிய ரெசிபி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு இனோவேட்டிவான ரெசிபி, வெறும் 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்ற பண்ணலாம். நம்ம இப்போ பண்ண போகிறது தவா ஃப்ரை, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டேன் வாங்க. நெத்திலி மீன் ரவா ஃப்ரை, இது நிறைய ப்ரிப்ரேஷன் உண்டு. எஸ்பெஷலி நம்ம வந்து கோவாலெலாம் பார்த்தோன்னா எனி சீ ஃபுட் இந்த ரவாவில் டிப் பண்ணி கடைசியாக ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. நாம் இப்போ பண்ண போகிறது அப்படி கிடையாது. நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறதில்ல, வெறும் கார்லிக் பேஸ்ட் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெத்திலி மீன் எடுத்துக்க போகிறோம். அதில் கொஞ்சம் கார்லிக் பேஸ்ட்டை போட போகிறோம். அது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அண்ட் சால்ட், இது நார்மலாக நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ அதில் நம்ம ஜிஞ்சர் ஆட் பண்ணலாம், அதனால் அதுவே ஒரு டச்சை கொடுக்கும். அது கூட பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். மெயின் இன்க்ரீடியன்ட் பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர், ரவா, இவ்வளோ தான். ஸோ மீதி எல்லாமே நம்ம நெத்திலி மீனுக்கு பண்ணுற பேசிக் மேரினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அதில் நம்ம கொஞ்சமாக லெமன் போடுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சால்ட் போடுவோம் அண்ட் கொஞ்சமாக ஆயில் போடுவோம். இது மட்டும்தான். மீதி மெயின் 3 இன்க்ரீடியண்ட், ஆனால் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். கார்லிக்கும் அது கூட பெப்பரும் செய்கிற பார்த்து ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணும். ப்ளஸ் ரவாவையும் சேர்க்கறதுனால அந்த கிறிஸ்பினஸும் வேறு லெவலில் இருக்கும். வாங்க மேரினேஷன் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நெத்திலி மீன், இது செய்யவே முடியாது போல் என்னால், ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்க நெத்திலி மீன் கமான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது என்ன. ஸோ இப்போ இதுக்கு தேவையான பூண்டு பேஸ்ட், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, வெறும் பூண்டு பேஸ்ட், அதான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெய், எண்ணெயை ஆட் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான பெப்பர், சால்ட். பெப்பர் கொஞ்சம் நீங்கள் நிறையவே ஆட் பண்ணணும், ஏன்னா நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. பெப்பர் தான் இதோடைய மெயின் இன்க்ரீடியண்ட். அண்ட் இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்.
இது நல்லா நம்ம பெரட்டி ஒரு சைடில் எடுத்து வச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரவாவில் இதை டிப் பண்ணி பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இவ்வளோதான் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள். பட் டெஃபினட்டாக இது ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் முட்டைலாம் நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். அந்த மீன் செனன்னு சொல்லுவாங்க. அது செனையை சாப்பிட பார்த்து உள்ளே வந்து ஒரு டெக்ஸ்சர்ஸில் டக்குன்னு வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நர இருந்தாலும் அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் இந்த மாதிரி ரவாவில் போட்டு ஃப்ரை பண்ண பார்த்து அதே ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நெத்திலி மீனோட பியூட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்பியாக மட்டும் அதை பண்ணிட்டா போதும், முள் இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னன்னா, காரமாக இருக்குது, சாப்பிட மாட்டாங்களே, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களே, எல்லாமே காரமாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த பெப்பரோட ரேஷியோ மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 2-3 பேர்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள், இவங்களாம் சரியான ரெடி ஆகிட்டோம். முறுன்னு இருக்கிற பாருங்க. ஜஸ்ட் நெத்திலி மீன் வச்சு ஒரு 2 டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அதுலேயுமே வந்து ஒரு ஸ்பைசி இல்லாமல் நான் ஸ்பைசி வெர்ஷன் ஒன்றும், இந்த ஒரு சூப்பரான 65 ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒரு நெத்திலி 65 எப்படி பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதில் நீங்கள் என்ன வேணால் டெரிவேஷன் பண்ணிக்கலாம், என்ன வேணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதே ரெசிபி ஈவன் வேறு ஏதாவது மீன், இல்லை எனக்கு நெத்திலி மீன் கிடைக்கல, காரப்பொடி தான் கிடைச்சிருக்கு, இல்லை எறா தான் கிடைச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டா போதும். ஆனால் எந்த மீன் நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த சீஃபுட் நீங்கள் எடுத்தாலும் சரி, தண்ணி இல்லாமல் நல்லா அதை நீங்கள் புழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் சீ ஃபுட்டை மறக்காமல் 2-3 வாட்டி ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். கடைசியாக அதில் உப்பு ப்ளஸ் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு சட்டியில் நல்லா பரட்டி வச்சுருங்க. முடிஞ்சளவு கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் ப்ளஸ் அந்த சீ ஃபுட்டுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே அது கிளாரிஃபை பண்ணி எடுத்து வச்சிடும். ஃபைனலாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த க்ளீனிங் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் சீ ஃபுட்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்றதை தாண்டி எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து ஒரே மாதிரி ஒரு சீ ஃபுட்டு அண்ட் ஃபிஷ் ரெசிபிலாம் செஞ்சு சாப்பிட போகிறோம். அதில் ஒரு வேரியேஷன், அதுலேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன், அண்ட் அதுலேயும் குழந்தைங்க சாப்பிடக்கூடியது, அதெல்லாம் நம்ம பண்ண பார்த்து இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அருமையான ரவா நெத்திலி மீன் ரோஸ்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நெத்திலி மீன் 65க்கு அழகு என்னன்னா, வறுத்து எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கணும். சவுண்டு பார்த்தீங்களா, நறுக்குன்னு கேட்கணும். அதுதான் ஒரு 65ஓட அழகு.
சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளோட வெரி சிம்பிள் பட் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம், நான் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். ஸோ நெத்திலி ரவா ரோஸ்ட், கார்லிக், பெப்பர், ரவா எல்லாம் சேர்த்து ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணுது. இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன்.